வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிஎன் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பை உங்கள் ஆர்கே. ஸோ நமக்கு இன்றைக்கி ஜாப் வேக்கன்சிஸ் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் பியூரோ, அதாவது உளவுத்துறைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அங்கேருந்து தாங்க நமக்கான ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்மனன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், அதாவது உள்துறைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, உள்துறை அமைச்சகம், அந்த டிபார்ட்மெண்ட் கீழே இயங்கிட்டு வர நிறுவனம் தாங்க இந்த இன்டெலிஜென்ஸ் பியூரோ. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் ஃபார் மோட்டார் டிரான்ஸ்போர்ட், அந்த போஸ்டிங்க்கு தான் இவங்க வந்து ரெக்யர்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைரக்ட் ரெக்யர்மெண்ட் தாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் மினிமம் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான சம்பளமாக பர் மந்த்துக்கு உங்களுக்கு 35,000 ரூபா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் இருப்பாளருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ ஆல் இந்தியா வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் 455 வேக்கன்சிஸுங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 11 வேக்கன்சிஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து கம்யூனிட்டி வைஸாக அவங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணியுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் mha.gov.in, ncs.gov.in, இந்த 2 வெப்சைட்டில் யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான சம்பளமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் பேவாக 21,700 ரூபா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இது கூட ஸ்பெஷல் செக்யூரிட்டி அலவன்சஸாக இந்த பேசிக் பேலேருந்து 20% ஆட் ஆகும் உங்களுக்கு. அது கூட கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குற எல்லா அலவன்சஸுமே உங்களுக்கு வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக பர் மந்த்துக்கு 35,000 ரூபா வரும் அப்படின்னு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதற்கான கல்வி தகுதியாக நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது கூட டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும். அதே மாதிரி மோட்டார் மெக்கானிக்ஸை பற்றி ஓரளவு உங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூ அப்படின்னா அதை மேனேஜ் பண்ணுற அளவு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது கூட உங்களுக்கு வந்து 1 இயர் வந்து டிரைவராக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையும் நீங்கள் மினிமம் 18 வயசுலேருந்து 27 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 28/9/2025 படி நீங்கள் மினிமம் 18 வயசு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் SC STயாக இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், OBCயாக இருந்தால் 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளி நண்பர்கள் இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 28/9/2025 படி அவங்க கேட்டிருக்க வயது, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஆல் இந்தியா ட்ரான்ஸ்ஃபர் எலிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியாவில் நீங்கள் எங்கே வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்தியாவில் எங்கே வேணாலும் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கும். ஸோ நீங்கள் இதுக்கு வந்து அதுக்கு ரெடினா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கலாம், அதுவுமே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்தவரை மொத்தம் 2 விதமான எக்ஸாமினேஷன் இருக்குது, Tier 1 அண்ட் Tier 2. Tier 1க்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 கொஸ்டின் 100 மார்க் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 1 மணி நேரம் உங்களுக்கான டைமு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏதாவது நீங்கள் ஒரு கொஸ்டின் தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா 0.25 வந்து நெகட்டிவ் மார்க் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 100 கொஸ்டினை வந்து 5 பார்ட்டாக ஸ்ப்ளிட் அப் பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸுக்கு 20 மார்க்கு, பேசிக் டிரான்ஸ்போர்ட் ஆர் டிரைவிங் ரூல்ஸுக்கு 20 மார்க்கு, குவான்டிட்டிவ் ஆப்டிடியூக்கு 20 மார்க்கு, நியூமெரிக்கல் ஆர் அனாலிட்டிக்கல் லாஜிக்கல் எபிலிட்டி அண்ட் ரீசனிங்க்கு 20 மார்க்கு, இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு 20 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 100 கொஸ்டினை வந்து 5 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. Tier 2ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோட்டார் மெக்கானிக் அண்ட் டிரைவிங் டெஸ்ட் கம் இன்டர்வியூ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களை வெஹிக்கல் ஓட்டும் போது ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இருப்பார், அவர் எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வண்டி ஓட்டணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏதாவது சின்ன மைனர் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா அவங்களை வந்து பார்க்க சொல்லுவாங்க, அதுவுமே உங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 மார்க் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷனை பொறுத்தவரை இந்தியா ஃபுல்லாக எக்ஸாமினேஷன் நடக்குங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை 3 எக்ஸாமினேஷன் சென்டரில் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து 5 ஆப்ஷன் காட்டும். ஸோ 5 ஆப்ஷன் உங்களுக்கு ப்ரியாரிட்டி வைஸாக நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுத்துக்கணும். ஸோ அதைப்படி தான் அவங்க வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து அலோகேஷன் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ Tier 1 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 1 hour மோர் ஷிஃப்ட்டில் நடக்கும். ஒரு ஷிஃப்ட்லையும் நடக்கலாம், இல்லை 2-3 ஷிஃப்ட்டில் கூட நடக்கலாம். ஸோ அது எத்தனை பேர் வந்து அப்ளை பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் வந்து ரெடி பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. Tier 2க்கான இன்டர்வியூ டேட் அண்ட் டைம் எல்லாமே வந்து உங்கள் மெயில் ஐடிக்கு வந்து நாங்கள் சென்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ஆஃப் கேண்டிடேட் பொறுத்தவரை நீங்கள் Tier 1 வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து கட் ஆஃப் மார்க் வச்சுருக்காங்க. யூஆருக்கு 30, ஓபிசிக்கு 28, எஸ்சி எஸ்டிக்கு 25, இடபிள்யூஎஸ்க்கு 30 அப்படின்னு சொல்லி அவங்க கட் ஆஃப் மார்க் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா Tier 2 எக்ஸாமினேஷனுக்கு பார்த்தீங்கன்னா
10 டைம்ஸ் த நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ். அதாவது மொத்த வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா 455 ஆல் இந்தியா வேக்கன்சிஸ் இன்டூ 10 கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 4550 பேரை வந்து நாங்கள் டயர் 2க்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து கால்ஃபர் பண்ணுவோம். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 455 பேரை வந்து செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஆன்லைன் போர்ட்டலில் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28/9/2025 வரையும் உங்களுக்கான டைம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறதுக்கு 30/9/2025 வரையும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ எந்த விதமான அப்டேட்டாக இருந்தாலும் அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ எங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டை ரெகுலராக நீங்கள் வந்து செக் பண்ணிங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது கூட நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் உங்களுக்கு தேவைன்ற லிஸ்ட்டு வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சரி, இதுக்கு எப்படி சார் நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அதில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எப்படி கம்ப்ளீட் பண்ணணுன்றதை வந்து அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் படிச்சுட்டு நல்லா 1க்கு 2 டைம் படிச்சிங்கன்னா நீங்களே வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எதாவது டெக்னிக்கல் குவரிஸ் எதாவது இருந்துச்சுன்னா, இல்லைனா ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அவங்களோட டோல் ஃப்ரீ நம்பர் 02261306283 இந்த நம்பருக்கு மண்டே டு சாட்டர்டேல ஒர்க்கிங் ஹவர்ஸில் நீங்கள் கால் பண்ணி உங்கள் சந்தேகத்தை வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு கேண்டிடேட் ஒரு போஸ்டிங்க்கு தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸாக 100 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸிங் சார்ஜஸ் 550, மொத்தமாக 650 உங்களுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில இது பண்ணியிருக்காங்க. அதாவது எல்லா கேண்டிடேட்டுமே வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸிங் சார்ஜஸ் 550 இது வந்து எல்லாருக்குமே வந்து காமனுங்க. எல்லாருமே வந்து இந்த 550 வந்து பேமெண்ட் பண்ணி தான் ஆகணும். மேல் கேண்டிடேட் ஆஃப் யூஆர், இடபிள்யூஎஸ் அண்ட் ஓபிசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 100, ப்ராசஸிங் சார்ஜஸ் 550, மொத்தமாக 650 பேமெண்ட் பண்ணணும். நீங்கள் வந்து எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட் மற்றும் பெண்கள் மற்றும் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 100 ரூபீஸ் கிடையாது. ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸிங் சார்ஜஸ் 550 மட்டும் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்குமே தெரிவிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.